கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரத்துலேருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு இடம் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். 25 சென்ட் போகிற வழிங்குது. ஆர்எஸ்புரம் தெரியும் இல்லைங்களா? நம்ம கோயம்புத்தூரில் ஒரு முக்கியமான நகருக்கு மத்தியில் இருக்கிற சிட்டி இது. இந்த சிட்டிலேருந்து 20 கிலோமீட்டர், அதாவது கோயம்புத்தூருடைய புறநகர், சிட்டியும் இல்லாமல் கிராமம் இல்லாத ஒரு இடம். மலையடிவாரம், ஆனால் எல்லா வசதிகளும் இருக்குது. ஏன்னா எட்டி பிடிச்ச மாதிரி சிட்டி இல்லைங்க. அதனால் அந்த இடத்த பார்க்குறதுக்காக போகிறோம். நான் வந்து சிட்டியில் இருக்கேன், மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கணும், நல்ல தொழில் செய்யணும், சூப்பராக இருக்கணும், மாலுக்கோ அல்லது எல்லா தேவைகளுக்கும் மெட்ரோபாலி சிட்டியில் தான் நான் இருந்தாகணும், ஐடியில் இருக்கிறேன் அப்படி ரொம்ப பரபரப்பாக இருக்கிறேன். ஆனால் என்னோடய வீடு ரொம்ப சூப்பரான இடத்துல இருக்கணும், இடம் வந்து சுற்றுப்புறம் நல்லா இருக்கணும், கோயம்புத்தூரில் ஒரு ஊட்டின்னு சொல்லணும், அப்படி இருக்கணும்னு விருப்பப்படுறவங்க இந்த வீடியோ பார்க்கலாம். நான் இப்போ ரொம்ப பரபரப்பான வேலை செஞ்சுட்ருக்கேன், நான் அமைதியாகவும் இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த வீடியோ பார்க்கலாம். இல்லைன்னா இதை நான் தூக்கி போட்டு அடுத்த வேலைக்கு பார்க்கலாம். இந்த இடம் உங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா இந்த இடம் வந்து நான் சிட்டிக்கில் ஒரு கிராமம் போகிற வழிங்குது. கோயம்புத்தூர்லேருந்து மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துக்கு போகிறோம். பாருங்கள், மத்தியானம் 2 மணிக்கு போனோம் நான், மழை வந்துட்டு இருக்குது பாருங்கள். கேரளாவுடைய சாயல் இருக்கும். கோயம்புத்தூருக்குள்ள ஒரு கேரளா, கோயம்புத்தூருக்குள்ள ஒரு ஊட்டி, என்ன வேணால் வச்சுக்கலாம். மலை அடிவாரத்துக்கு போகிறோம். ஆனால் ஒரு 10 நிமிஷம் ட்ராவலில் கோயம்புத்தூர் நடு சிட்டிக்குள்ளே வந்துடலாம். அதாவது ஆர்எஸ்புரத்துக்குள்ளே வந்துடலாம். தேவராயபுரம் அப்படிங்கிற இடத்துல இந்த இடம் அமைஞ்சிருக்குது. 25 சென்ட் சேலுக்கு வந்திருக்குதுங்க. இது ஒரு ஃபார்ம் ஹவுஸ். நான் வந்து வீடு இருக்கணும் 25 சென்டில். என்னுடைய வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நானே விளைவிச்சுக்கணும், தியானம் பண்ணணும், மனம் ரொம்ப அமைதியாக இருக்கணும், புத்தகங்கள் படிக்கணும், என்னுடைய தொழில் சம்மந்தமாக அங்கே உட்காந்து யோசிக்கணும், அடுத்த லெவலுக்கு எப்படி போகிறது முன்னேறணும்னு யோசிக்கணும். அப்படிங்கிறவங்களுக்கு ஆகும். ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 20 நிமிஷம் ட்ராவலில் நான் மலையடி வாரத்துக்கு போயிடணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் மன உளைச்சலோடு இருக்காங்க இல்லையா? டிப்ரெஷன் ஒரு பேர் வச்சுருக்காங்க. அதாவது டென்ஷன் அப்படின்னு. இதெல்லாம் இல்லாமல் நான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழணும், ஆனால் என்னோடய தொழில் எப்படி இருந்தாலும் சரி அதை நான் சமாளிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ. அதாவது கோயம்புத்தூர்லேருந்து 1/4 மணி நேரத்தில் ஒரு மலையடி வாரத்தில் ஒரு வீடு கட்டணும். அந்த வீட்டு பக்கத்தில் வீட்டு தோட்டம் இருக்கணும், மாடி தோட்டம் இருக்கணும், காய்கறிகள் சொந்தமாக நானே விளைவிச்சுக்கணும், விவசாயம் பண்ணணும், பெரிய தொழிலும் செய்யணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ. நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், அங்கேருந்து ஏரோட்ராமுக்கு வந்து அங்கேருந்து இந்த மலையடி வாரத்துக்கு போகணுங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ. அதாவது பாருங்கள், அருவி வருது தெரியுதுங்களா? அருவி, அது அருவி, சாட்சாத் அருவி. நம்ம இடத்துலேருந்து அருவி பார்த்தாவே தெரியும். மொத்தம் 25 சென்ட்டுங்க. வடக்கும் மேற்கும் பார்த்துருக்கும். வடக்கு பார்த்து இருக்கிற இடத்துல ஒரு ரிசர்வ் சைட்டு, அதை நம்மளே பயன்படுத்திக்க முடியாது. அது சும்மா தான் இருக்குது, தேங்காய் பண்ண மாதிரி இருக்குது அந்த ரிசர்வ் சைட்டு. பாருங்கள், போகிற வழிங்குது 30 அடி ரோடு. கட் ரோட்லேருந்து 30 அடி ரோடுங்குது. ஒரு 100 அடிக்கு போனோம்னா நம்ம சைட்டு. கட் ரோடு தார் ரோட்லேருந்து 100 அடியில் நம்ம சைட்டுங்க. வடக்கும் மேற்கும் பார்த்த இடம். வடக்கு பார்த்த இடத்துல இது இருக்குதுங்க, ரிசர்வ் சைட்டு. மேற்கு பார்த்து இந்த பூமி அமைஞ்சிருக்குது. மொத்தம் 25 சென்ட். ஒரு சென்டோட விலை 2.5 லட்சம். இங்கெல்லாம் வந்து ஒரு ஏக்கரே 5 கோடி வரைக்கும் போகுது. ஏன்னா கோயம்புத்தூர் 5 கோடியான்னு நெஞ்சில் கை வச்சிட வேண்டாம். கோயம்புத்தூர் சிட்டிக்கில் 5 கோடிங்கிறது கம்மி தான். ஒரு சென்டோட விலை 2.5 லட்சங்குது. அப்போ ஒரு ஏக்கர் 2.5 கோடி கணக்கு வரும். பக்கத்தில் வந்து வெண்டைக்காய் போட்டிருக்காங்க. பக்கத்துலேயே கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்குது பாருங்க. இவங்களாம் கொடுத்து ஏன்னா ஆர்எஸ்புரத்துலேருந்து 20 கிலோமீட்டர் தாங்க கிரிக்கெட் கிரவுண்டு. சூப்பரான ஸ்டேடியம் ஒன்று இருக்குதுங்க. பசங்களாம் விளையாடிட்டு இருக்காங்க. கிரிக்கெட் கிரவுண்டுங்க இது. இங்கேருந்து 50 அடியில் நம்ம சைட்டு பாருங்க. இது காம்பவுண்ட் வாலு, கேட் இருக்குங்களா, உள்ள கிரிக்கெட் கிரவுண்டு. மலை வாருங்க, விநாயகர் மாதிரி இருக்கும். மலையடி வாரம், மழை வருது. மத்தியானம் 2 மணி. கேரள மலை இங்கே சாரல் அடிக்குது. ஊட்டி மாதிரி கிளைமேட்டு. ஆனால் இருக்கிறது கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரத்துலேருந்து 20 கிலோமீட்ரு. சிட்டிக்கு நடுவில் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். 50 அடியில் இந்த ஸ்டேடியத்துக்கு பக்கத்தில் பாருங்க. தான் நம்ம பூமி. தென்னை மரம் 2-3 தென்னை மரம் இருக்குதுங்க நம்ம சைட்டில். மேற்கு பார்த்து சைட்டு, கேட் போட்டிருக்குது பார்த்திங்கன்னா. இது 30 அடி ரோடுங்க. தென்வடல் 30 அடி ரோடு, கிளமேல் 30 அடி ரோடு. கிளமேல் ரோட்டில் பாருங்க, இது முன்னாடி கொஞ்சம் ரிசர்வ் சைட் இருக்குங்க. இது வந்து தென்வடல் ரோடு. பக்கத்தில் ஒரு 10 சைட் இருக்குதுங்க. 10 சைட் எல்லாமே 25 சென்ட் தான். எல்லாமே கிட்டத்தட்ட போயிருச்சுங்க. தென்வடல் ரோட்டில் பாருங்க. இந்த கேட் இருக்குது பாருங்க, இடது பக்கமாக. இந்த கேட் தான் நம்ம சைட்டு. சைட்டுக்குள்ளே 2-3 தென்னை மரம் இருக்குதுங்க. மாதுளஞ்செடி இருக்குது பாருங்க. கேட் பாருங்கள்.
கேட் போட்டு வச்சுருக்குது. பக்கத்தில் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கிறாங்க. கோயம்புத்தூர் சிட்டி, கோயம்புத்தூர் எல்லாத்துக்குமே தெரியும். கோயம்புத்தூர் தமிழகத்தினுடைய முக்கியமான சிட்டியாக இருக்குது. ஐடி ஃபீல்டு கொடிகட்டி பறக்குது. விவசாயம் நல்லா இருக்குது. மழை இருக்குது, மலை வளம் இருக்குது, மண் வளம் இருக்குது, நிலவளம் இருக்குது, நீர் வளம் இருக்குது. பேரூர் கோயிலுக்கு 17 கிலோமீட்டருங்க. ஈசா யோகாவுக்கு 9 கிலோமீட்டர், காருண்யாவுக்கு ஒரு 14 கிலோமீட்டரு. வைதேகி ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விஜயகாந்த் படம் ஒன்று எடுத்தாங்களே வைதேகி காத்திருந்தால், அதுவும் இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குதுங்க. பாருங்கள், சின்டெக்ஸ் டேங்க் ஒன்று இருக்குது பாருங்கள். இது வந்து தேக்கு மரம் வச்சுருக்காங்க. அந்த பக்கம் செவ்வரளி மரம் இருக்குது பாருங்கள். வேறு லெவல் இருக்குதுங்க மொத்தத்தில். இது தென்னை மரம் இருக்குதா, மாமரம் இருக்குதுங்க. நம்ம சைட்டுக்குள்ளே நடுவில் பக்கத்தில் ஒரு வீடு கட்டிட்டு தேவையான காய்கறிகளை வச்சுக்கலாம். செவ்வரளி செடி இருக்குதுங்களா, தென்னை மரம் இருக்குதா, இது ஒரு செடி, பூச்செடி, மாமரம் இருக்குதுங்க சுற்றியுமே. நம்ம சைட்டுக்குள்ளேயே மேற்கு பார்த்த சைட்டு 25 சென்ட், ஒரு சென்டருக்குள்ளே 2.5. கோயம்புத்தூர் சிட்டிக்கு பக்கத்தில், சிட்டி கிராமம் சேர்ந்து இருக்குது. இது சும்மா 4 எட்டு வச்சோம்னா சிட்டிக்குள்ளே வந்துடுவோம். தார் ரோடு, மெயின் ரோடு, தார் ரோட்லேருந்து 100 அடியில் உள்ளே இருக்குதுங்க. பக்கத்தில் கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குது. இதை பூமிங்க, பசுமையாக இருக்குது பாருங்க. நில கால் வச்சாவே உள்ளே போகிற அளவுக்கு நல்ல பசுமையாக இருக்குது. 100 அடியில் போர் ஓட்ட தண்ணி வந்துடும். கிணத்துல தண்ணி இருக்குது. கிணறு நம்மளுக்கு இல்லைங்க, ஆனால் பக்கத்தில் இருக்கிற கிணத்துல தண்ணி இருக்குது. பக்கத்தில் விவசாயம் பண்ணுறாங்க. ஒவ்வொரு வெண்டைக்காயும் கை அளவுக்கு கைச்சோடு இருக்குதுங்க வெண்டைக்காய். அப்போ எந்த அளவுக்கு இங்கே மண் வளம் இருக்குன்னு பாருங்க. இதை கேட்டு 100 அடி வருதுன்னு நினைக்கிறேன். ரோடு பேஸ் 100க்கு 110ன்னு நினைக்கிறேங்க. ஒரு டைம் அது மேப் எடுத்து பார்த்துக்கலாம். தேவைப்படுறேன்னு கான்டாக்ட் பண்ணுங்கள். 30 அடி ரோடுங்க இது. 30 அடி ரோடு இது. நேராக போனால் வெண்டைக்காய் செடி. எதுக்காக மலை இருக்குது பாருங்க. சும்மா ஒரு 5 கிலோமீட்டர் போனால் மலைக்கு போய்க்கலாம், மலை ஏறி போய்க்கலாம். மேலே அருவி வருது, அதில் ஆறுகள் தொடங்குற இடம். இதில் நம்ம சைட்டுனால சொல்லலைங்க. இது வந்து வீடு கட்டிட்டு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தான் இது. 25 சென்டில் விவசாயம் பண்ணணுங்க. எனக்கு ஜப்பானில் ஒரு சின்ன படகுலேயே விவசாயம் பண்ணுறாங்களா, 25 சென்டில் பண்ண முடியாதா? பாரு வெண்டைக்காய் பாருங்க எப்படி வந்திருக்குது. இந்த மண் வளம் எப்படி இருந்தால் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க. இந்த வெண்டைக்காய் பக்கத்துலேயே, வெண்டைக்காய் தோட்டத்துக்கு பக்கத்தில் நம்ம சைட்டு பாருங்க. இது அங்கே விளையாடுறாங்க பாருங்க. இது கிரிக்கெட் ஸ்டேடியம். மேலே அருவி வர இடம், கிரிக்கெட் ஸ்டேடியம் பாருங்க. இடமே நிஜமாமே சூப்பராக இருக்குதுங்க. 25 சென்ட்டுக்கு 2.5 லட்சம் எவ்வளோ வருங்க? 25 × 2ன்னா 50, 2 10 60, கிட்டத்தட்ட 70 லட்சத்துக்கு பக்கமாக வரும்னு நினைக்கிறேன். ஒரு கணக்கு போட்டுக்கலாங்க கணக்கு. ஆனால் ஒரு அருமையான இடம். 25 சென்ட் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகுன்னு வைங்களேன். கொஞ்சம் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உட்காந்து பேசும்போது 5 10 குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவைப்படுறங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். தென்னை மரம் இருக்குது பாருங்க. நல்லா வந்து உட்காந்துட்டு பாருங்கள். கிரிக்கெட் மேட்ச் நடந்துட்டு இருந்துச்சு. நம்ம வரும்போது விளையாடிட்டு இருந்தாங்க பாருங்க. பவுலிங் ஓடுறாரு பாருங்க. ஆஃப் சைடு 4 ஓச்சுங்க. ஆஃபில் 4 ஓது பாருங்க. நம்ம வீட்டில் உட்காந்துட்டு மேட்ச் பார்க்குறதுக்கு போய்க்கலாம். அந்த பக்கம் மறுபடியும் சொல்லிடுறேங்க. நல்லா மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு, அப்படியே சிவனேன்னு வாழணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு, அதே சமயத்தில் அடுத்த சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா வேறு லெவலில் ஓடி ஆடி வேலை செய்கிறவங்களுக்கு இந்த இடம் ஆகும். அருமையான இடம். கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம். தொடர்ந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி.